யாத்ராகமம் 3வது அதிகாரம் 7, 8 ஒருவர் வாசிக்க கேட்போம். யாத்ராகம புஸ்தகம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் நான் அறிந்திருக்கிறேன். அவர்களை நான் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த அடிமை தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஜனங்களுக்காக நான் இறங்கிட்டப்பா, இந்த ஜனங்களுக்காக இறங்கிட்டேன். இவர்களுடைய வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஒருவேளை உங்க வேதனைய உங்க குடும்பத்தார் அறியாம இருக்கலாம், பக்கத்துல உள்ளவங்க அறியாம இருக்கலாம், உங்களுடைய எனஜன பந்துக்கள் அறியாம இருக்கலாம், நீங்கள் நேசிக்கிறவர்கள் உதவி செய்தவர்கள் உங்களை அறியாம இருக்கலாம். உங்களுக்கு ஏற்படுகிற வேதனைகளை அறியவோ விசாரிக்கவோ ஆள் இல்லாமல் இருக்கலாம். என்று தேவன் சொல்லுகிறார். படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அதோடு தேவன் நிறுத்தவில்லை. அவர்களை எந்த வேதனைக்கு பார்வோன் அவர்களை வேதனைப்படுத்துகிறானோ, யார் மூலமாக வேதனையோ, என்ன காரியத்தின் மூலமாக வேதனையோ, அந்த பிடியிலிருந்து அவர்களை விடுதலை பண்ணி ஒரு பாலும் தேனும் ஓடுகிற நலமான நல்ல இடத்திற்கு அவர்களை கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று தேவன் உங்களுடைய வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீங்க படுகிற பாடுகளை அறிந்திருக்கிறேன், நீங்க எப்படியெல்லாம் வேதனைப்படுறீங்க என்பதை அறிந்திருக்கிறேன். இப்பொழுது அறிந்திருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை எந்த காரியம் உங்களை வேதனைப்படுத்துகிறதோ, எந்த பொல்லாத பிசாசு உங்களை வேதனைப்படுத்துகிறதோ, அந்த பிடியிலிருந்து உங்களை நான் விடுதலையாக்கி அதோடு நான் உங்களை விட்டு நடுத்தருவில் விட மாட்டேன். எப்பொழுதுமே ரட்சகர் நம்மளை தேடி வந்து நம்மளை விடுவித்து அப்படியே விட்டு போக மாட்டார். வேதத்தில் நல்ல சமாரியன் என்று ஒரு பகுதியை லூக்கா 10வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே ஒருவன் குற்றுயிராக கள்ளர் கையில் அகப்பட்டு, கவனமாக கவனிங்க, இப்ப புரட்டண்டா, கள்ளர் கையில் அகப்பட்டு வேதனையோடு இரத்தத்தோடு வேதனையோடு அவன் கிடக்கிற அந்த நேரத்திலே ஒருவன் கடந்து போகிறான், இன்னொருவன் கடந்து போகிறான். ஆசாரியன் லேவியன் இந்த வேதனைகளை பார்த்து, அந்த துடிக்கிற துடிப்பை பார்த்து, அந்த நொறுக்கத்துல பார்த்து எல்லாவற்றையும் பார்த்தாங்க. ஆனா எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய லேவியரும் ஆசாரியரும் பார்த்து கண்டாங்க, பக்கமா விலகி போயிட்டாங்க. ஆனால் ஒரு சமாரியன் வந்தார், அவர் இறங்கினார், அதை பார்த்தார், மனதுருகினார், காயங்களை எல்லாம் கட்டினார், தன்னிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் வைத்து அவனுடைய வேதனை நீங்கத்தக்கதாக செய்ய வேண்டிய காரியங்களை செய்தார். அப்படி விட்டு போகல, ஒரு சத்திரத்துல கொண்டு சேர்த்து அவனுக்கு ஆகிற செலவெல்லாம் நான் கொடுப்பேன், நான் பொறுப்படுத்தி கொள்றேன்ப்பா, நான் இப்ப கொடுக்க இத்தனை காசு கொடுக்க, இதோடு முடியல, இன்னும் இவங்களுக்கு எவ்வளவு செலவானாலும் அது என் பொறுப்பு என்று சொல்லி குற்றுகளாய் இருந்த வேதனையோடு இருந்த ஒருவரும் அவனுடைய வேதனையை புரியாதபடி கள்ளர் கையில் அகப்பட்ட ஒரு மனிதன் மீது கரிசனை கொண்டு யாருமே இறங்காத ஒரு மனிதனுக்கு இறங்கின ஒரு அன்பு தெய்வம். இறங்கினது மாத்திரமல்ல, அவனுக்காக செய்ய வேண்டியதை செய்தார். அதோடு முடியாதபடி
நல்ல பாதுகாப்பான இடத்தில் கொண்டு போய் சேர்த்து அவனுக்கு என்ன செலவானாலும் அது என் பொறுப்பு என்று சொல்லி அவர் பொறுப்படுத்ததோடு தேவன் நிறுத்தவில்லை. இன்னும் என்ன செலவானாலும் அது என்னுடைய பொறுப்பு என்று சொல்லி அவர் எல்லாவற்றையும் நான் பொறுப்படுத்திக் கொள்கிறேன் என்று சொன்ன அந்த இரட்சகர் இயேசுதான் நல்ல சமாரியன். இன்று அந்த இரட்சகர் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வேதனைகளை மற்றவர்கள் பார்த்து புரிந்து கொள்ளாதபடி, உங்களுக்கு பிரியமானவங்க, உங்களுக்கு வேண்டியவங்க, வசதி உள்ளவங்க, உங்களுடைய ஏழ்மை சூழ்நிலையை பார்த்து, நீங்க படுகிற பாடுகளை பார்த்து, கடந்த நாள்ல ஒரு சகோதரி ஒரு சாட்சி சொன்னாங்க. என்ன சாட்சி சொன்னாங்க? அந்த சகோதரனுடைய கணவர் அழகாக இருக்கும் பொழுது ரொம்ப நேசித்தாங்களாம். ஆனா இப்பொழுது ஒரு சத்துருடைய போராட்டத்தின் நிமித்தமாக அவருடைய கையெல்லாம் சுருக்கு விழுந்த உடனே, உன் கையெல்லாம் சுருக்கு விழுந்திருக்கு, நீ வெளியே போ என்று சொல்லிட்டாங்களாம். அழகு இருக்கும் பொழுது நேசித்த புருஷன் அழகு வெளியே போ என்று அந்த சகோதரி சொன்ன வார்த்தை. இரவு முழுவதும் எல்லாரும் வீட்டுக்குள்ள தூங்குறாங்க, நான் மாத்திரம் எனக்கு இப்போ அழகு இல்லையா, என்னுடைய கையெல்லாம் சுருக்கு விழுந்துட்டா, அதனால நீ எனக்கு பிரியமில்லை என்று சொல்லி என்னுடைய கணவர் வீட்டை விட்டு வீட்டுக்கு தூரமா என்னை துரத்தி விட்டுட்டார். நான் மறிக்கணும், எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கு, இந்த பிள்ளைகளை காப்பாற்றணுங்கிறதுக்காக இரவு முழுதும் நான் நின்று கொண்டே இருந்தேன். இரவு முழுதும் நான் நின்று கொண்டே இருந்தேன். எப்பொழுது விடியோ இந்த கூட்டத்துக்கு போகலாம் என்று ஓடி வந்த ஐயா, இயேசு கிருபையா என் மேல மனதிறங்கி விடுவித்தார். ரொம்ப நாட்களுக்கு பிறகு இப்ப நான் நல்லா இருக்கேன் ஐயா, இனி என் குடும்பம் நல்லா இருக்கும் என்று அந்த தாய் சொல்லும் பொழுது என்னுடைய உள்ளத்துக்குள்ள சந்தோஷமா இருந்துச்சு. அப்பொழுதுதான் ஒண்ணு அறிந்தேன், தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் நம்மளை சேர்த்து கொள்ளுகிற கர்த்தர் ஒருவர் என்பதை என்னுடைய வாழ்க்கையில் உணர முடிந்தது. கட்டினர் கணவர் கூட நம்மை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், பெற்ற தாயும் தகப்பனும் கூட நம்மை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். நம்மிடத்தில் பணம் இருக்கும் பொழுது நம்மை நேசித்தவர்கள், நம்மிடத்தில் அழகு இருக்கும் பொழுது நம்மை உயர்த்தி பேசினவர்கள், நம்மோடு ஆசையாக பேசினவர்கள், நம்மிடத்தில் ஏதோ ஒன்று குறைவு வரும் பொழுது, ஏதோ ஒரு பலவீனம் தாக்கும் பொழுது நாம் ஆகாதவர்களாக போகிறோம். ஆனால் அப்படி ஆகாத நிலைமையில் இருக்கும் பொழுதோ தள்ளாதபடி நேசிக்கிற ஒரு கர்த்தர் தான் நான் அறிவிக்கிற அன்பு இரட்சகர் இயேசு. மனிதர்களுக்கு பிரயோஜனம் இல்லாத நிலைமையில் நீ எனக்கு பிரயோஜனம் என்று சொல்லி நம்மை தேடி வருகிறவர் தான் இந்த அன்பு இரட்சகர் இயேசு. மனிதர்கள் ஆகாது என்று சொல்லும் பொழுது நம்மை அணைத்துக் கொள்ளுகிறவர் தான் இந்த இயேசு. அருமையான தேவனுடைய ஜனமே, மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில், மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத நிலைமையில், அற்பமாய் எண்ணப்பட்ட நிலைமையில், உங்களை புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லாதபடி அசட்டை கொள்ளப்பட்ட நிலைமையில் இன்று இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். எந்த நிலைமையில் இருந்தாலோ, எப்படிப்பட்ட காயத்தோடு இருந்தாலோ, எல்லாம் இழந்த நிலைமையில் இருந்தாலோ, எல்லாரும் கைவிட்ட நிலைமையில் இருந்தாலோ, அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களையோ நம்மை கனப்படுத்தி நம்மை நேசிக்க ஒரு இயேசு உண்டு. அந்த இயேசு இந்த நாளிலோ இந்த கூட்டம் முடிந்து நீங்க வெளியே போகிறதற்குள்ளாக, இந்த கூட்டம் முடிந்து வெளியே போகிறதற்கு முன்பாக உங்களுடைய நிந்தனைகள், உங்களுடைய அவமானங்கள், உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தேவன் ஒரு முடிவை கொடுத்து, உங்களுடைய வாழ்க்கையின் நிந்தைக்கு ஒரு முடிவை கொடுத்து, உங்களுடைய வேதனைக்கு தேவன் ஒரு முடிவை கொடுத்து, உங்கள் அடிமைத்தனத்திற்கு தேவன் ஒரு முடிவை கொடுத்து, உங்களுடைய வாழ்க்கையின் குறைவுகளை நிறைவாக்கி, எந்த காரியம் உங்களிடத்தில் இல்லையோ அது நிமித்தமாக அவர்கள் உங்களை குறைவாக நினைக்கலாம். எந்த காரியம் உங்களுக்கு வேதனையை உண்டாக்குகிறதோ அது நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் உங்களை அற்பமாக நினைக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலோ அந்த நிலைமையில் இருந்தும் உங்களை உயர்த்த, உங்களை நேசித்து, உங்களை கனப்படுத்தி எந்த சமுதாயம் ஆகாது என்று சொல்லுகிறதோ அதே சமுதாயத்தை, நம்ம சமுதாயத்தில் உங்களையும் என்னையும்
கனமுள்ளவர்களாக நிறுத்தி என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி நம்மளை அவமானப்படுகிறவர்களை கனமுள்ளவர்களாக மாற்றுகிற கர்த்தர், பெருமையாக இருக்கிறவர்களை நிரப்புகிற கர்த்தர், குறைவோடு இருக்கிறவர்களை நிறைவாக்குகிற கர்த்தர், இப்பொழுது பலவீனத்தோடு இருக்கிறவர்களை பலப்படுத்துகிற கர்த்தர். அந்த ரட்சகர் சொல்லுகிறார், இன்று நான் உனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன். எந்த அடிமைத்தனத்தில் நீ இருக்கிறாயோ, எந்த தம்பி பேசாம இரு. எத்தனையோ ஜனங்களுடைய வாழ்க்கையில வேதனையின் மத்தியில இனி அடுத்த நிலைமைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் வந்திருக்காங்க. அவர் ஜனம் வாழ்க்கையில உடைந்த நிலைமையில வந்திருக்கிறாங்க. அவர் வேதனைப்படுகிறார் அவருடைய ஜனத்தை குறித்து. எந்த ஒரு சூழ்நிலையிலும் தள்ளாத ரட்சகர் இயேசு, எந்த நிலைமையில் இருந்தாலும் நேசிக்கக்கூடிய இயேசு, அவர்தான் உங்களை நேசிக்க தேடி வந்திருக்கிறார். உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய கர்த்தர், உங்கள் பிரச்சனைகளை சொல்லும் பொழுது யாருமே விளங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறார். உங்க பிரச்சனைகளை வழங்கிக் கொள்ளுகிற கர்த்தர், உங்களுடைய வேதனைகளை புரிந்து கொள்ளுகிற கர்த்தர். ஒன்று மாத்திரம் நிச்சயம், அற்பமாய் நீங்கள் எண்ணப்படலாம். அப்படிப்பட்ட ஒரு அண்ணாளை தேவன் நினைத்தருளினாரே. மனிதர்கள் உங்களை அற்பமாக எண்ணலாம், ஆனால் தேவன் உங்களை அற்பமாக எண்ண மாட்டார். மனிதர்கள் உங்களை ஆகாது என்று சொல்லலாம், அவர் உங்களை நேசிக்கிறார். அம்மா, அந்த இயேசு உங்களை நேசிக்கிறார். அந்த இயேசு உங்களை நேசிக்கிறார். அந்த இயேசு உங்களை நேசிக்கிறார். அந்த இயேசு உங்களை நேசிக்கிறார். இப்பொழுது அவர் வந்திருக்கிறார், உங்களை ஆறுதல் படுத்த வந்திருக்கிறார். உங்களை ஆறுதல் படுத்த வந்திருக்கிறார். நீங்கள் ஒரு அனாதை என்று சொல்லலாம், எனக்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லலாம். உங்களுக்காகவே அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். உங்கள் துக்கத்தை மாற்றுவதற்காகவே அவர் துக்கத்தை சுமந்தார். அந்த ரட்சகர் இயேசு உங்கள் துக்கத்தை மாற்ற வந்திருக்கிறார். இன்று அவர் நமக்கு உதவி செய்வார். நீங்கள் வெறுமையாக திரும்பி போக போவதில்லை. நீங்கள் வெறுமையாக திரும்பி போக போவதில்லை. தேவன் உங்களை வெறுமையாக அனுப்ப போவதில்லை. இன்று அவர் உங்களை நேசிக்கிறார். இப்பொழுதே அவர் உங்களை ஆற்றி தேர்ந்துகிறார். மனிதர்கள் அற்பமாய் பேசியிருக்கிறார், மனிதர்கள் உங்களை புறம்பாக்கி இருக்கலாம். நீங்கள் இப்பொழுது ஒரு தூசியை போல் மற்றவர்களுக்கு காணப்படலாம். நீங்கள் இப்பொழுது துடைத்து போடுகிற அழுக்கை போல் காணப்படலாம். இன்று தேவன் உங்களை கனப்படுத்துவார். அவர் கடந்து வந்திருக்கிறார். அப்பா, எங்கள் ஜனங்களை ஆறுதல் படுத்துங்கப்பா. இந்த ஜனங்கள் எவ்வளவு வேதனையோடு இருக்காங்கப்பா. இந்த வேதனைகளை புரிந்து கொள்ளுகிற கர்த்தர் நீர் ஒருவர் தான். எங்களுடைய வேதனைகளை மாற்றுகிற கர்த்தர் நீர் ஒருவர் தான். எங்களுடைய அத்தனை பிரச்சனைகளை மாற்றக்கூடியவர் நீர் ஒருவர் தான். எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் நீர் தான் ஆண்டவரே. தகப்பனே, இப்பொழுது கடந்து வந்து எங்கள் பிள்ளைகளை ஆறுதல் படுத்துங்கப்பா. இப்பொழுது ஆறுதல் படுத்துங்க. இப்பொழுது இயேசுவே எங்க பிள்ளைகளை மார்பல வைத்து அணுங்க. இப்பொழுது அநேகரை கர்த்தர் தேற்றி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள் என்று சொல்லுகிறார். அவர் ஆறுதலின் தேவன். அவர் உங்களை வெறுத்து விடவில்லை. அவர் உங்களை வெறுத்து விடவில்லை. சிஸ்டர், அவர் உங்களை வெறுத்து விடவில்லை. பிரதர், அவர் உங்களை வெறுத்து விடவில்லை. 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 இப்பொழுது நான் ஒன்றை உணர்கிறேன். இயேசு ரட்சகர் அநேகரை மார்பில் வைத்து எத்தனை நாள் வேதனையோடு இருந்தீர்களோ, எத்தனை இரவு தூங்காமல் இருந்தீர்களோ, எத்தனை நாள் பசியோடு இருந்தீர்களோ, அதை இயேசு அறிவார். எத்தனை நாள் சாப்பிட உணவில்லாமல் இருந்தீர்களோ, எத்தனை கடன் பிரச்சனையின் மத்தியிலே மனிதர்கள் உங்களை அற்பமாய் பேசுகிறார்களோ, தேவன் உங்களை குறித்து அறிவார். உங்களுடைய குடும்பத்தில் நடக்கிற காரியங்களை மனிதர்கள் புரியாமல் இருக்கலாம். தேவன் புரிந்து கொண்ட தேவன் உதவி செய்ய வந்திருக்கிறார்.
வந்திருக்கிறார், உங்களை ஆறுதல் படுத்த வந்திருக்கிறார். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. இயேசு ரட்சகரே, ஏழைகளின் தெய்வம் அப்பா, ஏழைகளுக்கு உதவி பண்ணுகிறார் அப்பா. அப்பா அப்பா, இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, இவனுடைய உள்ளத்தின் காயத்தை ஆற்றுக்கப்பா, ஆற்றுக்கப்பா. தகப்பனே, என் ஜனம் ஆறுதல் அடையட்டும். என் ஜனத்தை விசாரிக்க ஆட்கள் இல்ல ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் ஜனங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்ல ஆட்கள் இல்ல ஆண்டவரே. தகப்பனே, நல்ல ஆகாரம் சாப்பிட்டு எத்தனை நாட்கள் ஆனதோ, நல்ல ஓடை எடுக்க முடியலப்பா. நல்ல வீடு ஆசீர்வதிக்கப்பா, உங்களை விட மாட்டோம்ப்பா. அப்பா, எங்க ஜனங்களுக்கு இறங்குங்கப்பா. அப்பா, எங்க ஜனங்களுக்கு இறங்குங்கப்பா. தகப்பனே, ஆடாத போல் அலைந்த எனக்கு இறங்குனீங்களே, இந்த ஜனங்களுக்கு இறங்குங்கப்பா. அப்பா, இறங்குங்கப்பா. அப்பா, எல்லாருக்கும் உதவி பண்ணுங்கப்பா. அப்பா அப்பா, எல்லாருக்கும் உதவி பண்ணுங்கப்பா. அப்பா அப்பா, எங்க பிள்ளைகளுக்கு உதவி பண்ணுங்கப்பா. யார் யார் என்ன தேவையோடு இருக்கிறார்களோ, யார் என்ன பிரச்சனையோடு இருக்காங்களோ, ஐயோ என் பிள்ளைக்கு திருமணம் ஆகலை என்று இருக்கலாம்ப்பா. தகப்பனை, வயதான பிள்ளைகளை பார்த்து பார்த்து ஐயோ திருமணம் பண்ணி கொடுக்க எனக்கு பணம் இல்லையே, எனக்கு ஒரு வழியும் இல்லையே என்று இருக்கிறார் ஆண்டவரே. தேவரே, அந்த வேதனையை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. ஒருவேளை தகப்பனை திருமணமாகி எனக்கு குழந்தை இல்லையே, எல்லாரும் கேட்கிறாங்க, உனக்கு எத்தனை பிள்ளை என்று கேட்கிறாங்க, எனக்கு குழந்தை இல்லையே. இப்படிப்பட்ட எத்தனையோ பேர் உண்டு. இப்ப இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. தகப்பனே, வியாதியோடு ஆஸ்பத்திரிக்கு போக கூட எனக்கு வழி இல்லையே, இது அந்த ஆஸ்பத்திரியில பார்க்கலாம் என்று சொல்றாங்க, என்கிட்ட பணம் இல்லையே என்று சொல்லுகிற பிள்ளைகள் உண்டுப்பா. இந்த பிள்ளைகளுக்கு இறங்குங்கப்பா, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்கப்பா. அப்ப இப்பொழுது ஆறுதல் படுத்துங்க. ஜஹர மகாமகாபாபா ரேம நக ரோஹல் ரோதிபி ரே மனதர பௌதி பீதுரிபியா ரோப ஹபஹோதி பீகோரோ ரேம நகர தூதரபா. அப்பா, ஆறுதலின் தெய்வமே ஆறுதல் படுத்துங்க. கைவிடாத தேவனே, எங்கள் பிள்ளைகளுடைய கரத்தை பிடிங்க, எங்கள் பிள்ளைகளுடைய கரத்தை பிடிங்க, 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 பிடிங்க. இப்பொழுது ஒரு ஆறுதல் உண்டாகட்டும், இப்பொழுது ஒரு ஆறுதல் உண்டாகட்டும். யாரெல்லாம் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்யுங்க. தகப்பனே, இந்த தம்பிக்காக ஜெபிக்கிறேன். தம்பி எழுபடா, தம்பி எழுபடா. தகப்பனே, இந்த தம்பி எந்த வேதனையில வந்திருக்காரோ, நீங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க. ஐயோ, இந்த தம்பி எந்த வேதனையில் இருக்காரு, இந்த குடும்பத்துல எந்த வேதனை என்பது தெரியலப்பா. தகப்பனே, இந்த பிள்ளைக்கு இறங்குங்கப்பா. தம்பி, கர்த்தர் உன்னை தொடுகிறான் தம்பி. இப்பொழுது தேவன் உன்னை ஆறுதல் படுத்துறான் தம்பி. இப்போ 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 கர்த்தருடைய கரம் உன்னை தொடுகிறது, தொடுகிறது, தொடுகிறது. உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறார். இனி நீ சிறுமைப்பட போவதில்லை. தேவனுடைய கரம் தம்பியை தொடுது, தொடுது. இப்பொழுது 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 இப்போ 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 தேவனுடைய வல்லமை உன்னை தொடுகிறது. உன் பிரச்சனைக்கு தேவன் ஒரு முடிவை கொடுக்கிறார் தம்பி. தம்பி, உன் பிரச்சனைக்கு நீயோட தேவன் ஒரு முடிவை கொடுக்கிறார். இப்போ 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 கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடுகிறது. தேங்க்யூ, நன்றி அப்பா, நன்றி. ஆறுதலின் தெய்வமே, எங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்துங்க, ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்துங்க, ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்துங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆறுதல் உண்டாகட்டும். தகப்பனே, ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் உண்டாகட்டும்பா. இயேசுவே, 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 ஆறுதல் படுத்துங்க, ஆறுதல் படுத்துங்க. ஒரு ஆறுதல் உண்டாகட்டும், ஒரு ஆறுதல் உண்டாகட்டும். தேவனே, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதல் உண்டாகட்டும்பா, ஆறுதல் உண்டாகட்டும். தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. தேவனே, உமக்கு நன்றி, நன்றி அப்பா. தேங்க்யூ தகப்பனே, தகப்பனே, தகப்பனே. இயேசுவே, ஆறுதல் படுத்துங்க, ஆறுதல் படுத்துங்க. இப்பொழுது தேவன் உங்களை ஆறுதல் படுத்துகிறார். இப்பொழுது தேவன் உங்களை ஆறுதல் படுத்துகிறார். தேவரே, இப்பொழுது தேவன் உங்களை ஆறுதல் படுத்துகிறார். தேங்க்யூ, தேங்க்யூ, நன்றி. தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. தேவரே, உமக்கு நன்றி. தகப்பனே, 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 உள்ளத்தில் எத்தனை பாறைகளப்பா. இப்போ உங்க ஆறுதலின் அபிஷேகம் பிள்ளைகளை ஆற்றட்டும். ஆறுதல் படுத்துங்க, தேவனின் ஆறுதல் படுத்துங்க. தகப்பனே,
நீங்க அப்படி செய்வதற்காக நன்றி. தேங்க்யூ, 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 தேங்க்யூ. தேவன் இப்பொழுது அற்புதங்களை செய்கிறார். இப்பொழுது அற்புதங்களை தேவன் செய்கிறார். இப்பொழுது தேவன் அற்புதங்களை செய்கிறார். தேவனுடைய அற்புத கரம் நீட்டப்படுகிறது. நடக்க முடியாதவர்கள் எழுமுங்க. பின்னால நடக்க முடியாதவங்க எழுமுங்க. இயேசுவின் நாமத்தினால எழுமுங்க. ஐயா எழுப்பி நடந்து வாங்க, நடந்து வாங்க ஐயா, நடந்து வாங்க, நடந்து வாங்க, நடந்து வாங்க. அப்படி வேகமா நடந்து வாங்க, வேகமா நடந்து வாங்க, தைரியமா நடந்து வாங்க. இயேசு உங்களை தொடுகிறார். தைரியமா நடந்து வாங்க. இனி கம்பு வேண்டாம், இனி கம்பு வேண்டாம். நடந்து வாங்க, நவுண்டா நடந்து வாங்க, நடந்து வாங்க, தைரியமா நடந்து வாங்க. இயேசு உங்களை தொடுகிறார். இயேசு உங்களை தைரியம் விட மாட்டீங்க, விட மாட்டீங்க, விட மாட்டீங்க, விட மாட்டீங்க. தைரியமா ஐயா விட்டுருங்க, விட மாட்டீங்க. தகப்பனே, இந்த ஐயாவுடைய சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனங்களும் மாறட்டும். இப்பொழுது ஒரு அற்புதம் நடைபெறுவதாக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் முழங்கால் போடுங்க. அப்படி முழங்கால இருங்க. அந்த ஸ்டாண்ட் அப்படி கையில வச்சிருங்க. ஐயா அங்க போய் தள்ளி போங்க, கொஞ்ச நேரம் அங்க நில்லுங்க. இப்பொழுது இயேசு உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். இதோடு உங்க வாழ்க்கையின் பிரச்சனைகள் மாறுகிறது. இயேசுவின் நாமத்தில் அந்த ஐயாவை விடுதலை பண்ணுங்க. Deliver in Jesus name. Deliver, deliver, deliver. இந்த சரீரம் முழுவதும் தேவ வல்லமை இறங்குகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அற்புதங்கள் நடைபெறுகிறது. இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் நடைபெறுகிறது. இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் நடைபெறுகிறது. இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் நடைபெறுகிறது. இயேசுவின் நாமத்தினால் கட்டிகள் கரைகிறது. அற்புதங்கள் நடைபெறுகிறது. இயேசுவின் நாமத்தினால். Jesus, Jesus name, Jesus name, Jesus name. Thank you. Thank you. Jesus name. நன்றா கவனிங்க ஐயா. இப்ப உங்களுக்கு எப்படியா இருக்கு? லூஸ் ஆயிட்டாயா? இதுக்கு முன்னாடி என்ன செய்ய முடியாது. சரியா? இப்ப வந்து முன்னால இப்படி முழங்கால் போட முடியுமா? இப்ப போட வைத்தது யாரு? இந்த இயேசுவுக்கு ஒரு கரங்களை தட்டி நன்றி செலுத்தக்கூடாது. இப்ப அப்படி எழுதுங்க, எழுதுங்க. நீங்க தைரியமா நில்லுங்க. இப்போ இதுக்கு முன்னால என்னென்ன செய்ய முடியாதோ செஞ்சு பாருங்க. ரெண்டு கையும் மேல உயர்த்தி பாருங்க. கையை தட்டி பாருங்க, கையை தட்டி பாருங்க. நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க. இப்படி இப்படி கை முன்னால இவ்வளவு சத்தமா தட்ட முடியுமா? தட்ட முடியாது. இப்ப யார் தட்டுறதுக்கு கிருபை செய்யறா? உங்களுக்கு இன்னொரு பலன் கர்த்தர் கொடுக்க போறார். இப்போ கண்ணை மூடிக்கிடுங்க. அன்பு ரட்சகரே, இந்த இடத்தில் தேவன் இந்த சபையை ஏற்படுத்தினது உண்மையானார், இயேசு ஜீவிக்கிறது உண்மையானார், இப்பொழுது தேவனுடைய வல்லமை இந்த மகனை இன்னொரு விஷயம் தொடரட்டும். தொடங்கப்பா, தொடங்க, 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 பலப்படுத்துங்க. இப்பயா ஐயா, இப்ப மறுபடியும் முழங்கால் போட்டு பாருங்க.
இப்ப எல்லாருக்கும் இவங்களை பத்தி தெரியுங்களா ஐயா? இப்படி எட்னிக்கால் முழங்கால் போடுவாங்களா ஐயா? அப்ப நம்ம ஏசப்பா நம்ம மத்தியில வந்திருக்காங்களா ஐயா? நான் சொன்னது புரியுதா? இயேசு அசைபாடும் பொழுது நம்ம கனப்படுத்தலன்னா நம்மளை கர்த்தர் கனப்படுத்துவாரா? நீங்க நல்லா இருப்பீங்க ஐயா. நீங்க தாங்க ஊழிக்காரர் ஐயா. நீங்க எழுப்புங்க ஐயா. நீங்க சிறுபப்பட்டீங்க ஐயா. ரொம்ப வேதனைப்பட்டீங்க ஐயா. ஏசப்பா சொல்றாங்க, இந்த நாள்ல இருந்து நான் உன்னை கனப்படுத்த போறேன்னு சொல்றாங்க. நீ இப்ப வாழ மாட்டா, அழுவா, அழுந்த கண்ணீர் வடிப்பா. கர்த்தர் சொல்லுகிறா, உன்னை நான் பலப்படுத்த போறேன்ப்பா, உன்னை நான் பலப்படுத்த போறேன், உன்னை நான் பலப்படுத்த போறேங்கிறா. இப்பொழுது உங்க மேல ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க பாஸ்டர், பாஸ்டர் பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு கிரேட் அனாயிண்டிங் ரிசீவ் ஃபயர். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஃபயர், ஃபயர். லார்ட் டச் us, touch. Jesus name. Thank you. தகப்பனே, இந்த மகனுக்கு நீர் கொடுத்த விடுதலைக்காக சோதரம். கையை நல்லா மடக்கி காட்டுங்க, கையை மடக்கி காட்டுங்க. இப்போ இப்ப முடியுதா ஐயா? இப்ப சந்தோஷம் ஏடியா? இப்ப சந்தோஷமா இருக்குதா ஐயா? இப்ப சந்தோஷமா இருக்கா ஐயா? இதை ஏசுப்பா கூட்டம் வச்சு உங்களை தொட்டதுக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா ஐயா? சந்தோஷமா இருக்கா ஐயா? உங்க வீட்டுல உள்ளவங்க யாராவது இருக்காங்களா? எங்க இருக்காங்க? இப்ப இவங்க நல்லா தெரிஞ்சவங்க யாரு? இப்ப இவங்க எப்படி சந்தோஷமா இருக்காங்களா? இன்னைக்கு In the name of Jesus, எல்லா பலவீனங்களும் மாறட்டும். Be healed in Jesus name. இப்போ அப்படியே அங்க இருந்து மேடைக்கு நடந்துவாங்க. நீ இதெல்லாம் இடத்துல பண்ணக்கூடாது. தெரியும் ரொம்ப கவனமா இருப்பேன். அப்படி திரும்பி முழங்கால் போடுங்க. முழங்கால் கை தட்டு. இவங்களை குறித்து ஒரு வார்த்தை நீங்க சாட்சி கொடுக்க முடியுமா? இவங்க பக்கத்துல எவ்வளவு காலமா இருந்திருக்காங்க? ஒரு 6 வருஷமா சர்ச்சுக்கு நான் வந்து 4-5 வருஷம் இருக்குது. அதுக்கு முன்னாடியே இப்படி இந்த நிலைமையில ரொம்ப நடக்க முடியாத சூழ்நிலை வந்தாங்க. வரும்போது நடக்க முடியாத சூழ்நிலை வந்தாங்க. கம்பு பண்ணிட்டு தான் வந்தாங்க. இன்றைக்கு அப்படி சூழ்நிலை அந்த 4 வருஷமா அப்படிதான் இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு வித்தியாசமா திடீர்னு உட்கார்ந்தோன்னா உடனே முழங்கால் தடுமாறி தான் இருப்பாங்க, தடுமாறி தான் நடப்பாங்க. கம்பு நடக்கும்போதே தடுமாறி விழுந்துருவாங்க. ஆனா இப்ப ஒண்ணுமே இல்ல, கம்புலாம் ஒண்ணும் இல்லாம உடனே கூடிய உடனே நிமிர எவ்வளவு ஆண்டவருக்கு நிச்சயமா வித்தியாசம், நல்ல வித்தியாசம். முகத்துல நல்ல பிரகாசம் இருக்கு, பிரகாசம் இருக்கு. நான் முழங்காலே போடுறது வேற. இன்னைக்கு உங்களுக்கு கை எவ்வளவு நாள் இருக்கும்?
கை தட்டுவோம், ஓரளவு கை தட்டுவோம். சவுண்டு கை. சரி, கை மடக்குறது மடக்கிறது கொஞ்சம் சோறு திங்க முடியாது. இப்ப இப்ப சாப்பிட்டுருவாங்க. இப்ப கை பழஞ்சு பாருங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓரளவுக்கு முதல்ல இருந்து இப்ப ரொம்ப இப்போ சரி, யாரையாவது பிடிச்சு இப்படி இருக்க உங்களால பிடிக்க முடியுமா? முன்னால யாரையாவது இருக்க பிடிக்க முடியுமா? யாரையாவது இருக்க இப்படி பிடிக்க முடியுமா? முன்னாடி இப்படி ஸ்ட்ராங்கா பிடிக்க முடியுமா? முன்னாடி என்ன செய்ய முடியாது. விரல் இப்படி சரியா மூடி இப்ப மூடி மடக்க முடியுது, நடக்க முடியுது, முழங்கால் போட முடியுது, கை தட்ட முடியுது. சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா. இவங்க இப்படி நடக்கத்தக்கதாக இயேசு செய்தது எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? எல்லாரும் இன்னும் கரங்களை கட்டிட்டே எல்லாரும் இன்னும் தேவ வல்லமை இறங்கி வரட்டும். தேவன் அற்புதங்களை செய்கிறார். தேவ வல்லமை 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 தேவ வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை. உட்காருங்க ஐயா. தூக்கி விடுங்க. இங்க வாங்க. இவங்களுக்கும் கத்தரிப்பா அற்புதம் செய்வாருன்னு நம்புறவங்க எத்தனை பேர்? யார் அற்புதம் செய்வா? இயேசு செய்வார். எல்லாரும் சொல்லுங்க. யார் அற்புதம் செய்வா? இயேசு செய்வார். எல்லாரும் சொல்லுங்க. நம்ம இயேசு செய்வாங்க. சொல்லுங்க. நம்ம இயேசுவா செய்ய போறாங்க. நம்ம இயேசுவா செய்ய போறாங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் இப்பொழுது இந்த சரீரத்தில் காணப்படுகிற பலவீனப்படுத்துகிற ஆவியை இந்த சரீரத்தை விட்டு வெளியே போ. இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டாகட்டும். சுகம் உண்டாகட்டும். Be healed in Jesus' name. இப்ப உட்கார்ந்து புடிங்க. என்னென்ன செய்ய முடியாதா நீங்களே உட்கார்ந்து முழங்கால் போடுங்க. ஒண்ணும் பிடிக்கண்டா அப்படின்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால் be healed in Jesus name. இப்ப முழங்கால் ஆமென். ஜாஹர போஹோசியா ரபல திபி தொரி பியாரா பல திபி தொரி பியாரா பா ரேபல திபி தொரி பியாரா பல திபி தொரி பியா. ஏமா நல்ல நேரம் இல்லங்க. நேரம் இல்லங்க. விட மாட்டீங்க. ஐயா விட மாட்டீங்க. விட மாட்டீங்க. நேரம் இல்லங்க. இயேசுவின் நாமத்தினால் நல்ல நேரம் இல்லங்க. இப்ப பாருங்க. இயேசுவின் நாமத்தினால் தேவனுடைய வல்லமை கடந்து வருவதால் இந்த நேரம் போனது போல. இயேசுவின் நாமத்தினால் இந்த குறுக்கு பகுதியில் சத்துருடைய கட்டுகள் அறுக்கப்படுவதாக. Be healed in Jesus name. இப்ப முழங்கால் போடுங்க. அந்த பாராட்டம் பழைய பாராட்டம் இருக்கு. கொஞ்சம் எழுவுங்க. எழுவுங்க. இல்ல இல்ல ஒன்னும் உதவி பண்ண எழுங்க. நின்ன தைரியம், அந்த தைரியம் தானே இருக்கக்கூடாது. கர்த்தர் பக்கத்துல நிக்காருங்கிற தைரியம் வேணும். அதான் அற்புதம். இயேசுவின் நாமத்தினால் இந்த மகனுடைய கால்களில் தேவ வல்லமை கடந்து வருவதாக. Be healed in Jesus name. Be healed in Jesus name. இப்ப பாருங்க. இப்ப எழுதுங்க. எழுதுங்க. அல்லேலூயா. இப்படி எழுத முடியுமா? இப்படி எழுத முடியுமா? இன்னொன்னு சொல்லுங்க. இப்படி எழுதுனதே கிடையாது. இல்ல எந்திரிச்சு போவாங்க. இப்படி உட்கார்ந்து தானா எழுத முடியாது. இல்ல அப்ப இது யார் செய்தா? யார் செய்தா?
அப்ப நம்ம ஏசப்பா யாரு? அற்புதர். அவர் அற்புதர். அவர் அற்புதர். அவர் அற்புதர். அவர் அற்புதர். இயேசுவின் நாமத்தினால் நரம்பு மண்டலங்களில் தேவ வல்லமை வெளிப்படட்டும். தேவ வல்லமை வெளிப்படட்டும். தேவ வல்லமை. இப்ப நல்ல கையை வைத்துங்க. நல்ல கையை வைத்துங்க. காலம் மடக்குங்க. இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செய்ய முடியாது? இதுக்கு முன்னாடி என்ன செய்ய முடியாது? இல்ல, காதெல்லாம் இப்ப திறந்திருக்கோம். இப்ப நான் பேசுறது காது கேட்க? காது கேக்குதா? கேக்குது. ஆண்டவர் ஒரு வியாதியை சோமாக்கி இன்னொரு வியாதியை விட மாட்டார். இது நல்லா கவனிங்க. நீங்க ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயாச்சுன்னா காதுக்கு அது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போனோம், நரம்புக்கு இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போனோம், எலும்புக்கு இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட். ஆனா ஆண்டவர் சொல்றார் எல்லாத்துலயும் நான் ஸ்பெஷலிஸ்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அதைத்தான் செய்ய தெரியும். சிலர் சொல்லுவாங்க எனக்கு மைக் மட்டும் தான் ஏன் செட் பண்ண தெரியும், வீடியோ எடுக்க தெரியாது. ஆண்டவர் சொல்ல எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியும், வீடியோ எடுக்க தெரியும், சோகமாக்க முடியும். ஆளினால் அழகு ராஜா நம்ம இல்லப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி கை வைக்கிறது முன்னால எப்படி இருக்கும்? இதுக்கு முன்னாடி இப்படி கை வைக்கிறது எப்படி இருக்கும்? இதுக்கு முன்னாடி கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்குமா? இப்ப நல்லா நடந்து பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா நடக்கலாம். இந்த கொஞ்சம்ங்கிறதுக்கே வழி இல்ல. வேகமா ஓடுற வரைக்கும் கத்தர் விட மாட்டார். வேகமா ஓடுங்க. அந்த ஐயா எப்படி ஓடினாங்க? அருமையா ஓடினாங்களே. ஓட்ட பந்தயத்துல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடுவாங்க. சீக்கிரம் வேகமா ஓடுங்க. இன்னும் வேகமா, இன்னும் வேகமா, இன்னும் வேகமா, வேகமா, வேகமா ஓடுங்க. இங்க பாருங்க, ஒரு குதி குதிங்க, ஒரு குதி குதிங்க, குதிங்க, ஒரு குதி குதிங்க. இங்க பாருங்க. இன்னும் தேவன் இப்பொழுது அற்புதங்களை செய்ய போகிறார். எல்லாரும் எதிர்பாருங்க. என்ன அற்புதம் தான். என்ன அற்புதம் உங்களுக்கு வேண்டாம் கர்த்தர் செய்வார். என்ன அற்புதம் வேணும்னாலும் சரி இப்பொழுது செய்வார். எல்லாரும் எழுதுனுங்க. இப்பொழுது தேவன் அற்புதங்களை செய்ய, அற்புதங்களின் சக்தி, தேவனுடைய வல்லமை, அற்புத ஆவியானவர், அற்புத ஆவியானவர். இப்பொழுது தேவன் மிரக்கல்ஸ் செய்ய போகிறார். மிரக்கல்ஸ், இயற்கைக்கு அப்பாற்பட்ட மிரக்கல்ஸ் செய்ய போகிறார். கிட்னியை தேவன் தொடுவார், வயிற்றை தொடுவார். எஸ், பெரும்பாலுள்ள சிறிய தொட்டது போல் தொடுவார். இப்பொழுது தேவன் கண்கள் மூடி ஜோமணிக்கிட்டே இருங்க. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவனை நோக்கி கூப்பிடுங்க. பல்லுமே குருடன் கூப்பிட்டது போல கூப்பிடுங்க. இப்பொழுது தேவன் அற்புதம் செய்வார். இப்போ ஒரு பெரிய வல்லமை இறங்கி வரப்போகிறது. ஒரு பெரிய காற்று வீச போகிறது. இப்பொழுது சொன்னாலும் புரிய மாட்டேன். எதையாவது ஒண்ணு நோண்டதும் போகுது. கையும் காலம் இருக்கு. அதுக்கு பிறகு எப்படி இது பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தேவன் அற்புதம் செய்ய வரைக்கும் அமைதியா இருங்க. இப்பொழுது எல்லாரும் பரிசுமே குருடனை போல எதிர்பாருங்க. தேவனுடைய வல்லமை இறங்க போகிறது. தேவனுடைய அக்கினி இப்படி இறங்க போகிறது. ஒரு அக்கினியே இறங்க போகிறது. ஒரு அக்கினி இறங்க போகிறது. இந்த பண்டலுக்குள்ள தேவ அக்கினி இறங்குகிறது. தேவ அக்கினி, தேவ அக்கினி, தேவ அக்கினி. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். fire, fire, fire. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் நடைபெறுவதாக. அபிஷேகம் பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய அக்கினி, வல்லமை, 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 தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. இயேசுவின் நாமத்தினால்
நோய், எல்லா விதமான சர்வ வியாதிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் மறையட்டும். கட்டிகள் கரைவதாக இயேசுவின் நாமத்தினார், இயேசுவின் நாமத்தினார். தகப்பனே உங்களுக்கு நன்றி. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தை நல்லதினார். உட்காருங்க. இப்போ அற்புதம் பெற்றவங்க மாத்திரம் ஒரு நிமிஷம் சாட்சி, அதுக்கு பிறகு செய்திக்கு போகும். அல்லேலூயா. ஐயக்கிடப்படும். எனக்கு ரொம்ப நேரம் போட்டு ஜெபம் பண்ண முடியாது. அண்ணன் கூட சொன்னா 1/2 மணி நேரம் போட்டு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. 1/4 மணி நேரம் எனக்கு ஜெபம். இந்த பக்கம் முதுகு வலி அதிகமா இருந்துச்சு. இப்ப வந்து ஆண்டவர் கிட்ட வந்து எனக்கு வலி இல்லாம ஒரே வார்த்தை. எனக்கு ஒரு வாரமாக அந்த கால் வலி அதிகமா இருந்துச்சு. சரி. இரவெல்லாம் தூக்கமே இல்லை. இப்ப கூட வந்து எங்க அண்ணன் என் உடல்ல இருந்த அண்ணன் வந்துட்டாங்க சொல்லி அழுதுகிட்டு பெட்ல சேர்ந்தேன். வெட்ல சேர்க்க சொல்லி ஆனாலும் எனக்கு ஒரு சொன்னிய விட நிச்சயமா தேவன் என்னை குணப்படுத்துவாரு அப்படின்னு சொல்லி இப்ப எனக்கு வல்லமை இறங்கி எனக்கு கால் வலி எனக்கு. ஓகே. அல்லேலூயா. இனி பெட்டுக்கு போக வேண்டாம். வீட்டுல உள்ள பெட்ல மட்டும் படுங்க. ஆஸ்பத்திரி பெட்டு கப்படிக்க வேண்டாம். வேற சரி, நீ உட்காருங்க. உங்களுக்கு கடைசி சொல்லணும். இன்னும் உங்களுக்கு அற்புதங்கள் நடக்க வேண்டியது பாட்டியம்மா. 2 வருஷம் இந்த பிள்ளைக்கு வந்துட்டு இருக்கேன். ஆனா நான் இப்படி ஆடி விழுந்ததுலாம் இல்ல. இப்ப ஆக்சிடென்ட் ஆகி இந்த இடத்துல எலும்பு வேற வலி எடுத்துட்டு கட்டெல்லாம் போட்டிருக்கேன். அதுக்கு இப்ப அங்க இருந்து உருண்டு போய் இந்த வலி இப்ப உருண்டு போனோம்னா வழியெல்லாம் இல்ல, அதுவும் உருண்டு போயிட்டு பாத்தீங்களா? அல்லேலூயா. இனி அடுத்த காரியம் விடுதலைக்கு. இப்ப வெளியே சிலர் உட்கார்ந்து இருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. எதுக்குமா அடங்கி வந்து விடுதலை பண்ணுவேன் என்று சொன்னார். விடுதலை பண்ணின பிற்பாடு என்ன செய்வார்? 3 காரியத்தை உங்களுக்கு சுருக்கமாக நீங்க லூக்கா 1:71 வாசித்தீங்கன்னா, உங்களை சத்துருடைய கையிலிருந்து உங்களை விடுதலையாக்கி நீங்கள் எனக்கு ஊழியம் செய்யும்படி விடுதலையாக்கி தேவன் ஊழியம் செய்வார். 1. 2வது யாத்திராமம் 3:7 விடுதலையாக்கி செழிப்பான இடத்திற்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. 3வது காரியம் 2 ராஜாக்கள் கடைசியில நீங்க வாசிக்கண்டா, ஒரு ராஜாவை விடுதலையாக்கி தலையை உயர்த்தினார். இப்ப பாருங்க, விடுதலையாக்கி செழிப்புக்கு கொண்டு வருவார், விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற இடத்துக்கு கொண்டு வருவார், விடுதலையாக்கி நம்மளை ஊழியத்துல பயன்படுத்துவார், விடுதலையாக்கி தலையை நிமிர்ந்து நடக்கப்படுவார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் விடுதலையாக்கி நம்முடைய தலைகளை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். இப்பொழுது இந்த விடுதலை என்பதை ஒரு சில வார்த்தைகள் மாத்திரம் சொல்லுகிறேன். 1, தேவன் நம்மை அறியாதபடி, நம்மை கட்டுப்படுத்த முடியாதபடி சில கோபங்கள். இதெல்லாம் போட்டுருக்கீங்களா? போட்டான்னு வைக்கிறதா? நம்ம அப்போஸ்தலர் வரும் வரைக்கும் விடக்கூடாது. இன்னும் 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 வேகமா வேகமா கட்டுங்க. வேகமா சேரவாளத்துக்கு சொல்லுவீங்க. ஏமன் 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 7 வருஷமா நடக்க முடியாம இருந்தவங்க அந்த ஐயா 7 வருஷம் முழங்கால் போட முடியாது, நடக்க முடியாது. ஆனா இன்றைக்கு நல்லா நடந்து குதிச்சு ஓடி ஆடி துள்ளி 7 வருஷத்துக்கு பிறகு கர்த்தருக்கு மகிமை. ஆனா இந்த பகுதியில ஜனங்களை நேசிக்கிற ஒரு தகப்பன், எப்படி நம்மளுக்கு ஃபாதர் இருக்காங்களோ, ஏசப்பா ஃபாதர், இப்போ இந்த பகுதியில நம்மளை நேசித்து இப்படிலாம் ஜனங்கள் விடுவிக்கணுங்கிற பாரம் எங்கிருந்து வந்துச்சு? இந்த உள்ளத்துக்குள்ள இருந்து வந்துச்சு. ஆனா உள்ள மாத்திரம் நிச்சயம் இப்படிப்பட்டவங்களை கனம் பண்ணாததுனாலதான் சோர்ந்து போனாங்க. நிச்சயமா சொல்லுகிறேன். நான் சொன்னேன், இல்ல நான் திங்கக்கிழமை போக வேண்டியிருக்கின்றேன். என்னை அழுது கதறி கத்தி அப்படி இப்படின்னு சொல்லி கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இனி இருக்க வச்சது இந்த தேவ மனுஷன். யார் கூப்பிட்டாலும் வந்திருக்க மாட்டார். இந்த தேவ மனுஷன் நல்ல தேவ மனுஷங்கிறதுனால இவர் வார்த்தையை மீற முடியல. இன்னைக்கு யார் என்ன நன்மை பெற்றீங்களோ, சிஸ்டர் சொன்னாங்க, எத்தனையோ காலமா குறுக்கு குனியம் உள்ள கர்த்தர் சுகமாக்குறார். இதுல ஒரு பங்கு இவங்களுக்கும் உண்டு. அதனால நீங்க ஜோமனும் போது இவங்களுக்கும் சேர்ந்து ஜோமனும். அல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். இவங்க எப்பொழுதும் சிரிச்ச முகத்தோடு இருக்கணும். இவங்க முகத்துல ஒரு சின்ன கண்ணீர், வேதனையின் கண்ணீர் வரக்கூடாது. அப்படி நீங்க ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப உட்காருங்க. அல்லேலூயா. இப்ப தேவன் விடுதலை ஆக்குவார். மூடிக்கொள்ளுங்க. யாரும் கண்ணை திறக்காதங்க. எல்லாரும் நெண்டு மூலமாக இருங்க. யாரும் கண்ணை திறக்காதங்க. இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கடந்து வந்து விடுதலை பண்ணுவார். இச்சை, முதலாவது தேவன் இச்சையிலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பார். இச்சையான உணர்வுகள், தவறான பார்வை, தவறான சிந்தை, அதிலிருந்து தேவன் விடுதலை கொடுப்பார். நீங்களே உங்களை புத்திமான் என்று நினைக்காதங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு பகுதியில விடுதலை தேவை, எனக்கு ஒரு பகுதியில விடுதலை தேவை, எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்றவங்களை கர்த்தர் விடுதலை பண்ண மாட்டார். தேவரே, இன்னும் நான் முன்னேறணும், எனக்கு ஒரு விடுதலை தேவை. தேவரே, எனக்குள்ள இப்படி கோல் சொல்ற பழக்கம் இருக்கு, விடுதலை தேவை. தகப்பனே, மற்றவங்களை அற்பமா நினைக்கிறேன், எனக்கு விடுதலை தேவை. இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில நான் இப்படி அந்தரங்கத்துல இப்படி நடக்க எனக்கு விடுதலை தேவை. கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் பொல்லாத அசுத்த வல்லமைகளுக்கு கட்டளை கொடுக்கிறேன். ஒவ்வொரு சரீரத்தை விட்டும் அசுத்த வல்லமைகள் வெளியேறுவதாக. யாரும் ஜோம்னாங்க? இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் அசுத்த ஆவிகள் ஒவ்வொரு சரீரத்திலிருந்து வெளியேறட்டும் என்று கட்டளை கொடுக்கிறேன். வெளியேறட்டும். ஒருவர் இன்னொருவரை சத்தம் போடக்கூடாது. உங்க வேலையை பாருங்க. அமைதி. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் பொல்லாத சத்துருடைய வல்லமைகளை கடிந்து ஜெபிக்கிறேன், கடிந்து ஜெபிக்கிறேன், கடிந்து ஜெபிக்கிறேன், கடிந்து ஜெபிக்கிறேன், கடிந்து ஜெபிக்கிறேன், கடிந்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு சரீரத்தை விட்டும் பலவீனப்படுத்துகிற ஆவிகள், பொல்லாத அசுத்த வல்லமைகள் வெளியேறட்டும், வெளியேறட்டும், வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தில். Out in Jesus' name, Jesus' name, Jesus' name, Jesus' name, Jesus' name, Jesus' name. ஃப்ரீயா ஆண்டவருடைய கரத்துல விட்டு கொடுத்தா அவரே விடுதலை பண்ணுவார். உங்களை தளர்த்தி கொடுங்க. அப்படி ஃப்ரீயா கம்பு மாதிரி அப்படி கும்பிட்டு இருக்காங்க. ஃப்ரீ ஆண்டவரே என்ன விடுதலை பண்ணு. விடுதலை பண்ணலன்னா செத்துருவா ஆண்டவரே. அப்படி ஒரு வைராக்கியம் வேணும். அசுத்த வல்லமைகள் எனக்குள்ள இருந்து இவ்வளவு கோபம், இவ்வளவு எரிச்சல், இவ்வளவு தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இன்று என்னை விட்டு விடுதலை ஆகட்டும் என்று ஏங்குங்க. கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்காதங்க. எல்லாருக்கும் விடுதலை தேவை இருக்கு. ஆனா எனக்கு நான் சரியா இருக்கிறேன்னு சொல்றவனை கர்த்தர் தொடையும் மாட்டார், உயர்த்தவும் மாட்டார். அவன் மூலமா ஒண்ணும் நடக்காது. Jesus, 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 Jesus. விட்டுருங்க. யாரும் தொடக்கூடாது. அவங்க முழங்கால இருந்து ஜோம் பண்ணிட்டே இருங்க. Jesus, 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 Jesus. உள்ள போய் எடுக்கணும். ஏடாத பையன். அது ஒரு நல்ல ஒரு ஜீசஸ் நேம். அசுத்த வல்லமைகள் ஒவ்வொரு சரீரத்தை விட்டு வெளியேறட்டும். அசுத்த வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் ஜீசஸ் நேம். இச்சைக்கு இடம் கொடுத்துட்டானே,
ஐயோ ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு சொல்லுங்க, அசுத்தாவே உங்களை விட்டு போக ஆரம்பிச்சிடும். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அசுத்த வல்லமைகளுக்கு கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் இப்பொழுதே ஒரு தெய்வீக விடுதலை, தெய்வீக விடுதலை, தெய்வீக விடுதலை, 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 விடுதலை. அத்தனை பேருக்கும் தேவன் விடுதலை கொடுக்கிறார். அவர் கடந்து வந்து விடுவிக்கிறார். யாரெல்லாம் எனக்கு ஒரு விடுதலை வேணும், என்ன நடந்தாலும் சரி, எனக்குள்ள அசுத்தம் இருக்கக்கூடாது. தகப்பனே என்ன விடுதலை பண்ணுங்க. எஸ், ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்து விடுதலை பண்ணுகிறார். அவர் கடந்து வந்துட்டார். இப்ப யாரும் ஜோம்னாங்க, பாட்டியம்மா வாயை மூடுங்க, ஜோம்னாங்க. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். கண்ணை மூடிக்கொள்ளுங்க. இப்ப கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. எஸ், எஸ். அநேகரில் இருக்கிற அசுத்த வல்லமைகள் ஒவ்வொரு சரீரத்தையும் அலக்கழித்து வெளியே போகிறது. ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம். ஒரு லேடிஸ் மட்டும் இதை சொன்ன எந்த லேடிஸ் இந்த எழுப்பி நிற்கிறவங்கள உட்கார வைங்க. ஆண்களை வெளியே போட்டு, ஆண்களை வெளியே போட்டு. ஜீசஸ் நேம். சேலையை மட்டும் ஒழுங்கா கட்டு. ஜீசஸ் நேம். யாரும் கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்காதுங்க. இன்னொன்று, வேடிக்கை பார்க்கிறது பெரிய தவறு. Out, 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 out in Jesus' name. Jesus' name. Devil, come out. Out, out, out. பவளிய, பவளிய, பவளிய. இயேசுவின் நாமத்தினால் இந்த சரீரத்தில் இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. தேவ வல்லமை. பவளிய, டபுள் வெளியே போ. பவளிய, பவளிய, இயேசுவின் நாமத்தினால். ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தினால். ஜீசஸ் நேம். இருக்க முடியாது. டபுள் கம் அவுட், அவுட், அவுட். பவளிய, அவுட். இனி இந்த சரீரத்தில் நீ இருக்கக்கூடாது, இருக்காத. பவளிய, பவளிய, இயேசுவின் நாமத்தினால். ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம். அவுட், அவுட், அவுட். ஜீசஸ் நேம். கொஞ்சம் போதும். ஜீசஸ் நேம். தகப்பனே, இந்த மகளை நீர் விடுதலை கொடுப்பதற்காக நன்றி. அவுட். பார்க்கணும். அவங்கவுங்க அவங்கவுங்க விடுதலையில கவனமா இருங்க. ஜீசஸ் நேம். அவுட், அவுட். அமைதியா இருக்கணும், அமைதியா இருக்கணும். அவுட், அவுட், அவுட் இன் ஜீசஸ் நேம். அவுட், அவுட். பவளிய,
நீங்க வா. இங்க வா. Jesus name. Jesus name. Jesus name. Jesus. Jesus name. Jesus. Jesus name. Jesus name. Jesus name. Jesus name. Out. 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 Out in Jesus name. Out. Out. முடியாது. 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 இயேசுவின் நாமத்தால். Out. 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 Jesus name. Jesus name. Jesus name. Jesus name. எப்படி பிடிக்கணும்? சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. கவனிங்க, நல்ல கவனமா கவனிங்க. அது பிறகு கண்ணை மூடிக்கொள்ளுங்க. சமாரியா ஸ்திரியை குறித்து நீங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சமாரியா ஸ்திரீ 5 கணவரோடு வாழ்ந்து திருப்தி இல்லாதபடி 6வது ஒரு கணவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு செல்ல வேண்டிய ஊர் வேற ஒரு ஊர். ஆனா தேவன் இயேசு அத பாதைய திருப்பி யாரும் சத்தம் போடாது. நான் என்ன சொல்றேன்னா, இதுல ரொம்ப முக்கியமான காரியம் நான் இது பண்றது, உட்கார்ந்தாலும் பரவாயில்ல, சத்தம் பேசும்போது சத்தம் போடாம கவனமா கவனிங்க. பக்கத்துல இடி ஒழுங்கா கூட அமைதியா இருங்க. நான் எதுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன்னா, ஆவியானவர் எவ்வளவு மென்மையானவர் என்பதும் தெரியல, அவரை துக்கப்படுத்தக்கூடாது. ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும். இந்த வார்த்தைலாம் எதுக்கு பேசுறோம்னு நினைக்கீங்க? இந்த வார்த்தைலாம் இப்ப பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் பச்சையா உங்களை குற்றப்படுத்தி பேசாம அப்படி வேத வசனத்துல இருந்து பேசலாம். புரியுதா உங்களுக்கு? இப்ப இதுல இருக்கிறவர் சமாரியா ஸ்திரீ கதையில நிறைய பேர் இருக்கிறீங்க. இத பச்சையான முறையில விபச்சாரத்தில் ஈடுபட்டு புருஷனுக்கு துரோகம் பண்ற 4 பேர் இருக்கிறாங்க. எழுப்புங்க, அப்படி பண்ணக்கூடாது, அதனாலதான் பிசாசு போராட்டம் இருக்கு அப்படி சொன்னா உங்களுக்கு அது அவமானம். அவமானம் தானே? சொல்லுங்க, அவமானம் தானே? இப்படி ஒரு சில பெண்கள், சில பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு தவறான உறவுல, சில பையங்களோட தவற அவலட்சணமான உறவுல இருந்து தங்கள் சரீரத்தை கெடுத்து குழந்தை உண்டாய் கல்யாணம் முடிகிறதுக்கு முன்னால அபார்ஷன் பண்ண 3 பேர் இருக்காங்க. எழுங்க அப்படின்னு அதனாலதான் இவ்வளவு பெரிய பாவம்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? அப்ப அவமானமா தெரியாது, இப்ப அவமானமா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஊழியர்களாகிய நாங்கள் அப்படி சொல்லாம, அப்படி ஒரு துணிகரமா தப்பு பண்ணவங்களை இயேசு நேசித்தபடியினால் நாங்க என்ன பண்ணுகிறோம்? அதற்கென்று வேத வசனத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நீங்க உணரத்தக்கதாக உங்களுக்கு மறைவாக சொல்லி, உங்களை ஒரு குற்றவாளி என்று காட்டி கொடுக்காத போடி தாளாட்டி உங்களுக்கு இந்த பையனுக்கு இந்த பையன் கொஞ்சம் இந்த பையன் அப்படி இல்ல மடிவ வச்சுக்கிடுங்க, வேற வழி இல்லை. உங்களை உணர்றதுக்காக நாங்க பேசுகிறோம். இப்ப இந்த வார்த்தையை கவனிச்சாதான் உங்களுக்கு ஓஹோ நான் இந்த நிலைமையில இருக்கிறேனோ அப்படிங்கிறது தெரியும். நான் இப்போ சொல்ல போகிற காரியத்தை நல்ல கவனமா கவனிக்கணும். இந்த சமாரியா ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில இயேசு தேடி சென்றார். அவளுடைய வெளியரங்கமான வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியும், யாரும் தேடி செல்ல மாட்டாங்க. ஆனா இயேசுக்கோ அவளுடைய வெளியரங்கமான வாழ்க்கை தெரிஞ்சாலும் இயேசு தன்னுடைய பிரயாணம் ஒரு பக்கம் போகத்தக்கதாக இன்னொரு பக்கமாக இந்த யாக்கோபினுடைய கிணறு பக்கத்துல அப்படி போய் உட்கார்ந்து அந்த சமாரியா ஸ்திரீயோடு சம்பாஷணை பண்ணுகிறாங்க. என்ன சம்பாஷணை நடக்கு யோசிச்சு பாருங்க. முதலாவது இயேசு அவளை பார்த்த உடனே கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? தாகத்துக்கு தாய் என்று கேட்டார். யாருகிட்ட இயேசப்பா தாகத்துக்கு தாய் என்று கேட்டார்? எப்படிப்பட்ட பெண்? அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு கிட்ட தாகத்துக்கு தாய் என்று கேட்டார். எவ்வளவு அருமையான இயேசு!
ஒரு நாள் நான் மத்தேயு 1வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, அந்த மத்தேயு 1வது அதிகாரத்துல 4 பெண்கள் வர்றாங்க. இயேசு கிறிஸ்து வெளிவருவதற்கு தெரிந்து கொண்ட சந்ததி 4 பெண்கள். ஒன்னு ரூத்து, மோவாபிய ஸ்திரீ. இன்னொன்னு யாரு? ராகா, வேசி. இன்னொன்னு யாரு? தாமார். யாரு? வேசி. நல்ல யோசிச்சு பாருங்க, தவறான வாழ்க்கை. இன்னொன்னு பச்சைபால். இப்படிப்பட்ட ஒரு தவறான பெண்கள் 4 பேர் வராங்க, 4 பேரும் தவறு. அந்த தவறான பெண்களுடைய சந்ததி வழியாக இயேசு கிறிஸ்து வந்து தவறானவர்களையும் நேசிக்கிற கர்த்தர் என்பதை இந்த பூமிக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அதனால அதை பிரசங்கிக்கிற நாங்க என்ன யோசிக்கிறோம்? இந்த இயேசு இப்படிதான் பார்க்கிறார். ஒரு பாவியான சிறிய கையுமையுமா கொண்டு நிறுத்தும் பொழுது என்ன சொன்னார்? இப்போ இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார். பாவத்துக்கு தண்டனை கொடுக்காதபடி நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார். இந்த சமாரியா ஸ்திரீயிட தாய் என்று கேட்கிறார். அவருடைய தேவையை, அவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற தேவன் பயன்படுத்தின பாத்திரங்கள் உடைந்த பாத்திரம், இந்த சமுதாயத்தினால் உடைக்கப்பட்ட பாத்திரம், கெடுக்கப்பட்ட பாத்திரம், அருவருப்பான பாத்திரம். அப்படிப்பட்ட பாத்திரத்தை எடுத்து சுத்தம் பண்ணி அவருடைய வல்லமையினால் நிரப்பி அவருக்கு என்று பயன்படுத்தினார். இந்த நாள்ல உங்க வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு தவற சத்துரு கொண்டு வந்திருக்கலாம். சமாரிய ஸ்திரியை போல அவர்கிட்ட கேட்கிறார், தாகத்திருத்தா உடனே நீர் யூதன், நான் யார்? சமாரியன். இப்ப அவளுக்கு என்ன தெரிஞ்சு? அவர் யார் என்பதும், அவர் யூதன் என்பதும், அவள் ஒரு சமாரியா ஸ்திரீ என்பதும், இந்த யாக்கோபினுடைய கிணறு யாரை விட நீர் பெரியவர், எங்களுக்கு